அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், விரிவாக்க கல்வி இயக்ககம் மற்றும் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையமும் தமிழ் என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவதாக வரவேற்புரை நல்குவதற்காக இந்த நிலையத்தினுடைய பேராசிரியை முனைவர் ஜானகி அவர்களை அழைக்கின்றனர். அனைவருக்காக ஒரு வார பயிற்சிக்காக நம்ம எல்லாரும் இங்கே சேர்ந்துருக்கோம், ஒன்று கூடியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து இன்னாகிரேட் பண்ணுறதுக்காக நம்ம டிஎன்ஏலேருந்தும் அதே மாதிரி டிஎன்எஸ்எல்ஆர்எம்னு வந்திருக்காங்க. ஸோ டிஎன்ஏலேருந்து வந்திருக்க நம்ம டைரக்டர் சார் டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சார் அவர்களை வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ராஜெக்ட் டைரக்டர் மேடம் டிஎன்எஸ்எல்ஆர்எம் டாக்டர் மிஸ்ஸஸ் சந்திரா அவங்களையும் வந்து வெல்கம் பண்ணுறேன். இப்போ அடுத்தது ஏபிஓ ரோஷினி ட்ரைனிங்கை துவக்கி வைக்கிறதுக்கு அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பேக் போனால் எல்லா வேலையும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிற எங்கள் தலைவர் அவர்கள் டாக்டர் கிருஷ்ணா அவர்கள் அவர் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு வாரமாக காலமாக எங்களோட ஒத்துழைச்சி எல்லா பணிகளையும் நிறைவே செஞ்சுட்ருக்கிற நம்ம சார் சந்தான கிருஷ்ணன் சார் அவர்களையும் நான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணுறேன். அதே மாதிரி எங்களோட சயின்டிஸ்ட் இந்த நம்மாழ்வார் நிலையத்தில் ஒர்க் பண்ணுற அனைத்து விஞ்ஞானிகளையும் மற்றும் இதர பணியாளர்களையும் இனிதே வரவேற்கிறேன். இந்த இனிய நிகழ்வு உங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லணும். இந்த நிலையத்திலே நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இந்த ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இங்கே யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கீங்களா? ரைட். அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இந்த நிலையத்துக்கு வந்து இந்த பயிற்சியை கொடுத்து அதை ஆவணம் செய்து இது நாங்கள் நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர் வந்து மிகப்பெரிய அதில் பங்கு வகிச்சாங்க. எங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு பாசம் வச்சு இதை கொடுத்துருக்குறாங்க, ஒரு நம்பிக்கையை வச்சு இதை கொடுத்துருக்குறாங்க. அவங்கள வந்து வருக வருகன்று வரவேற்றாச்சு. அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்வதற்காக எங்களுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் அவருக்கு எங்களுடைய இந்த பயிற்சியை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறுவதற்காகவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுவதற்காகவும் எங்களுடைய இந்த நிலையத்தினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர்கள் முனைவர் கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு இங்கே கூடியிருக்கிறது அல்லது இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணோம். இன்னைக்கு வந்து நமக்கு தேவையான உணவை நாம் உற்பத்தி செய்யறது மட்டுமில்லை, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமைக்கும் நாம் வந்துட்டோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடியதில் வந்து ஒரு சில பின் விளைவுகள் அல்லது அதனுடைய பக்க விளைவுகள் என்ன வந்திருக்குங்கிறது எல்லாத்தையும் இப்போ ஒரு தடவை ஆராய்ச்சி பார்த்தோம்னா நாம் மறுபடியும் ஒரு சில இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நீங்கள் இந்த ஆட்டோலெல்லாம் ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருப்பாங்க, பின்னாடி படித்து பார்த்துருப்பீங்க. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே. நாம் இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த கட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி நல்லா வளர்ந்து வந்துட்டோம். ஆனால் நாம் இருக்கக்கூடிய இடத்துல நாம் வந்து கொஞ்சம் அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நாம் வந்த வழி வந்து சேர்ந்த இடம் நல்லா இருந்தாலும் வர்ற வழியில் என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும்போது நாம் மறுபடியும் நாம் வந்தது சரிதானா, இல்லது இதை சரி பண்ணுறதுக்கு எப்படி, இன்னும் நாம் போக வேண்டியது என்ன, நமக்கு அடுத்த சமுதாயம் தலைமுறை இதெல்லாம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கட்டாயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மண் வளம் அப்படிங்கிறது வந்தது. அதை நாம் செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும், அதுக்கு வந்து நாம் எந்த விதத்தில் வந்து ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மொத்த பொறுப்பையும் தமிழக அரசு, அது மட்டுமல்ல இந்திய அரசாங்கம் உங்கள் தலைவரில் சுமத்தியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து நிறையா பேர் மாறும்போது வந்து என்ன ஆகுன்னா, கடந்த ஒரு 40-50 வருஷமாக ரசாயன விவசாயம் செய்து முடிச்சிட்டோம். இப்போ நாம் வந்து ஒரு அங்க விவசாயம் அல்லது இந்த இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது நிறைய பேருக்கு அதை வந்து எப்படி செய்யறது, இதை வந்து எப்படி நாம் வந்து மண் வளத்தை காப்பாற்றுறது எப்படி, அதே மாதிரி பூச்சி நோய் நிர்வாகம் செய்யறது எப்படி, எந்த பருவத்தில் செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சந்தேகம் வருது.
அப்போ அந்த சந்தேகத்தை வந்து ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து அவங்கள கையை பிடிச்சி நம்ம, அதாவது ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு நடை பழகக்கூடிய குழந்தைய வந்து எப்படி ஒரு நடவண்டியோ அல்லது ஒரு கையை பிடிச்சி நாம பண்ணுறது மாதிரி நீங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் வந்து ஒரு பயிற்சி கொடுத்து அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நீங்கள் வந்து ஒரு கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அதனால அந்த விவசாயி சார்ந்த கிராமம் இப்படி வரிசையாக படிப்படியாக பார்த்தா நம்ம இந்திய அரசாங்கம் அல்லது நம்மளுடைய நாடு முன்னேறும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை ஏற்பாடு படுத்தி இருக்கிறாங்க. அந்த ட்ரைனிங்க்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் அடுத்து வரக்கூடிய இந்த 5 நாட்கள் இங்கே இருப்பீங்க. எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும், ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களை சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாருமே மாஸ்டர் ட்ரைனர். இனி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதில் தேர்ந்தெடுந்தால் தான் வரும். அதனால இந்த 5 நாள் விவசாய பயிற்சியை அல்லது இந்த பயிற்சியை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து இதை முடிச்சு போகும்போது இதை கேட்டிருக்கலாமோ அதை கேட்டிருக்கலாமோ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாமோன்னு நினைக்காதீங்க. நாங்களும் உங்களில் ஒருத்தர் தான். மிஞ்சி போனால் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணால் இந்த சீட்டில் உட்காரணுமே தவிர மற்றபடி இந்த சமுதாயத்தில் நாங்களும் உங்களை போல ஒரு அங்கம். உங்களை முதல்லையே சொன்னது மாதிரி இந்த மொத்த நாடே வந்து உங்களுடைய சப்போர்ட்டில் வந்து இந்த இதை மேற்கொண்டு முன்னெடுத்து போகணுன்றதுக்காக தான் இந்த ட்ரைனிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த ட்ரைனிங்கை நீங்கள் எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கணும். அதற்கான தேவையான தொழில்நுட்ப அறிவுள் சார்ந்த எல்லா விதமான கருத்துக்களும் உங்களுக்கு இங்கே பகிர்ந்து கொடுக்கறதுக்கு இந்த பல்கலைக்கழகத்தின் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது இந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கணுன்றதுக்கு சொல்கிறோம். அந்த விதத்தில் எங்கள் கூட வந்து இதை முதல்ல ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு MRD, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து அந்த மாதிரி இதுலேருந்து அவங்க மேடம் எல்லாருமே அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க, நாங்கள் திரைக்கு முன்னாடி வந்திருக்கிறோம் அவங்க கூட. அதனால் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்ககிட்டேருந்து வாங்கி எங்களுக்கு வந்து இதை செய்யக்கூடிய, அதாவது விரிவாக்கம் அப்படின்னாக்க இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சார்தான் அதுக்கான முக்கியமான அதிகாரி. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல், ஏன்னா இது வந்து இன்னைக்கு இங்கே நடக்குது, இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. சார் அதில் வந்து எங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் எங்களையும் அதை ஒரு பார்ட்னராக சேர்த்து செய்திருக்கிறாங்க. அந்த விதத்தில் சாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எல்லாத்தையுமே வந்து நன்றி நவில பின்னாடி சொல்கிறாங்க, இருந்தாலும் என்னுடைய கடமைங்கிறதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இப்போ நாங்கள் தான் என்ன தான் சொன்னாலும் ஒரு நேரடியாக நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறத விட உங்களில் ஒருத்தர் சொன்னால் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வரும் இல்லையா? அதை செய்துட்டு இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செய்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இங்கே வந்து இந்த நேச்சுரல் இயற்கை விவசாயம் செய்துட்டு இருக்கக்கூடிய நமது முன்னோடி விவசாயி திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து இது வந்து நிஜம்தான், இவங்க வந்து சொல்றது இவரு ஏட்டு சுரக்கா இல்லை, இது வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியாக நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அவரும் உங்ககிட்ட தெரியப்படுத்துவாங்க. அதனால இந்த 5 நாள் பயிற்சியை நல்லபடியாக நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான கருத்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இது இன்றோடு முடிய போவதில்லை. என்றும் நாங்கள் இந்த பல்கலைக்கழகம் அல்லது இந்த நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை உங்களுடன் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் அவர்கள் உங்கள் ஆக்சுவலாக என்னன்னா சார் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஎன்ஏயுமே உங்க எல்லாருக்கும் தெரியும். இங்கே இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமாவது வெளியிலேருந்து வந்திருக்கோம். மிகப்பெரிய பண்டல் ஆஃப் ஸ்ட்ரென்த்து சொல்லுவாங்க. இந்திய விவசாயத்துறையோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து டிஎன்ஏயு. நம்மளுக்குமே அப்படிதான். இப்போது நம்ம வந்து ஏதோ இயற்கை விவசாயம்னு புதுசாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு விஷயத்த வந்து இங்கே சொல்லித்தர போகிறது கிடையாது. நானும் சார் கூட உள்ளே நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எவ்ரி டைம் நான் இங்கே வந்து இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போகும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் புது விஷயமா நான் கற்றுக்கிட்டு தான் போகிறேன். உங்களுக்கு வந்து 5 டேஸுங்கிறது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. சரிங்களா? நம்ம வந்து ஏற்கனவே பண்ணின ஒரு விஷயம், உங்களுக்கு நமக்கு ஏற்கனவே மகளிர் திட்டத்துலேருந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க, நேச்சுரல் ஃபார்மிங்க்கு கொடுத்துருக்குறாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு அசோசியேட்டிவாக நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? கொடுத்துருக்காங்கல்ல. ஏதோ புதுசாக பேசுகிறேன் நான், யாருமே பேசாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் ஃபுல்லே உட்கார வச்சு பேசுவாங்க. எப்படியும் 5 டேஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் விட போகிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ராக்டிவாக நடந்துக்கங்க. நாங்கள் இப்படி பண்ணோம் சார், இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சு, நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதில் சக்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கலாம். அவங்க நமக்கு சொல்லித்தரதுக்கு எப்பயுமே ரெடியாக தான் இருக்காங்க.
நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். எந்த ஹெசிடேஷனும் தேவையில்லை, சுகமான மைண்ட் செட் தேவையில்லை. 5 நாள் ஃப்ரீ வீட்டில் இருந்து கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் இப்படி பண்ணுறேன், ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் மாமியார் கூட சண்டை போடுறதையா கற்றுக்குங்களேன். நான் இப்படி சண்டை போடுறேன், நீங்கள் இப்படி சண்டை போடுறோம், அதாவது நடக்கும்ல. ஏதோ ஒன்று நம்ம பேசிக்கிட்டு ஜாலியாக தானே இருக்கிறோம். அதே சந்தோஷமான மைண்ட் செட்டோட இங்கேயும் நிறைய கேட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி இதை சொல்லி கொடுக்குறது. நாங்கள் இந்த வில்லேஜில் நேச்சுரல் ஃபார்மிங் கிளஸ்டர் வச்சுருக்கோம், ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் எங்களுக்கு இதுக்கு மேலே அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கற்றுக்கணும். ஒரு 10 வருஷமாக அந்த பக்கம் சொல்லி பார்த்தோம், ஒன்றும் பெருசாக நடக்கல. ஸோ இவங்கக்கிட்ட சொல்லி இதோட ஃபால்ட் என்ன, இது இந்த மாதிரி நான் ஆர்கானிக் இல்லாமல் நேச்சுரல் இல்லாமல் நம்ம இந்த இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கில் விளையிற பொருட்கள் சாப்பிட்றதுனால என்ன இழப்புகள் வருதுங்கிறத நம்ம தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பெண்கள் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட சொன்னால் தான் கரெக்டாக எல்லா டைப் ஆஃப் மக்களுக்கும் போய் சேரும். அப்படிங்கிறதுனால தான் எல்லாமே பெண்களாக செலக்ட் பண்ணி நம்ம கிருஷி சக்தின்னு வச்சு அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அங்கே ஒரு மீட்டிங் போட்டு பேசும்போது 100 ரூபாய் காசு மட்டும் ரொட்டேஷனில் கட்டிட்டு போகாமல் இந்த விஷயத்தையும் பேசணும். இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்மளும் அங்கே இருக்கிறவங்கள லேண்ட் வச்சுருக்கிறவங்க வருவாங்க, கரெக்டாக பேசணும். இந்த மாதிரி பண்ணினா நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு சேல்ஸ் பாயிண்ட் ஆரம்பிக்கலாம், மார்க்கெட்டிங் கூட நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு வந்து பணக்கார மக்கள் தான் வந்து இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச பொருட்களை வாங்கி சாப்பிட்றோங்கிற நிலைமை இருக்கு இல்லையா. நம்ம பண்ணினோம்னா நம்ம எஸ்ஹெச்ஜிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே சேல்ஸ் பண்ணலாமா? நம்ம மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 16,000 எஸ்ஹெச்ஜிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1,80,000 பேர் அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்களுக்கே கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டுட்டு, இல்லை இப்போ ஸ்டேட் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸ்னு கூட நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் நம்ம அங்கே அனுப்புகிறோம். அவங்க அங்கேருந்து வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இப்படிலாம் இருக்குங்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் போய் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரிய வரும். கரெக்டாக நம்ம இருக்கிற 1,60,000 பேரையும் புக் உட்கார வச்சு நான் இங்கே ட்ரைனிங் கொடுக்க முடியாது, டிஎன்ஏயும் நம்ம அவ்வளோ பண்ண முடியாது. பட் மிடில் டேர்மில் இருக்கிற உங்களுக்கு வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்தோம்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு போய் இன்டர்ன் சொல்லி தரணும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நானே ஒரு விஷயத்துக்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா இன்னொரு ஒருத்தம் நாரா மலர்ன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு போய் அதை கொண்டு போய் கடத்தி சொன்னோம்னா தான் இன்டர்ன் அவங்க போய் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நம்ம செய்யலாம்ல. நம்ம ஏற்கனவே வந்து பெண் விவசாயிகளோட லிஸ்ட் வாங்கி வச்சுருக்கோமா. ஏற்கனவே ஒரு சர்வே பண்ணி 2019-20 ஒரு விவசாயிகள் எவ்வளோ வந்து என்ன சொல்ல மகிழா கிஷன் ரிப்போர்ட் வாங்கி வச்சோம் இல்லையா. அவங்களுக்கெல்லாம் நம்ம இதை கொண்டு போய் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் இன்னொரு 5-6 இயர்ஸ்லையாவது வந்து நம்ம பேசிக்கிட்டே இல்லாமல் இறங்கி வேலை செஞ்ச மாதிரி ஒரு நிலவரம் வரும். அதுக்காக தான் இந்த டேர்ம் இப்படி வந்து இப்போ சார் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்தியாவிலேயே வந்து நம்ம தான் செகண்ட் ஹையஸ்ட் கிருஷி சர்வீஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பெண்கள் இருக்காங்க, குஜராத் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, நம்ம செகண்ட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இதை அப்படியே ஷேர் பண்ணி மக்கள்கிட்ட போய் சொன்னோன்னா தான் இது நல்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கு எல்லாமே பண்ணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா கற்றுக்கணும். அப்படிங்களா, நல்லா கேளுங்க. நிறைய சார் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் சொல்லி தரதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 நாளைக்குமே வந்து ஒரு விஷயத்தை பற்றியும் அழகாக வந்து ஷெட்யூல் போட்டிருக்காங்க. வெறும் இயற்கை விவசாயம் மட்டும் இல்லாமல் அதோட ஊட்டச்சத்து முறைகள்லேருந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. 5th டே வந்து நமக்கு சர்டிஃபிகேட்ஸும் கொடுப்பாங்க. ஊக்க உரையாற்றுவதற்காக நம்மளுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நம்மாழ்வார் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க, நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையமும், அப்புறம் எங்களுடைய இயக்ககம் விரிவாக்க தமிழ்நாடு வேளாண்மை விரிவாக்க கல்வி இயக்ககம் மற்றும் இந்த ஊரக வாழ்வாதார பணி இயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த SLRM இவங்களோட சேர்ந்து இப்போ வந்து 5 நாள் இயற்கை வேளாண்மை பற்றிய பயிற்சி கொடுக்க போகிறாங்க. இந்த பயிற்சியினுடைய துவக்கக்கு என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய திட்ட இயக்குனர் சந்திரா மேடம் அவர்களே, இந்த நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய முன்னாள் வேளாண்மை துணை இணை இயக்குனர் மிஸ்டர் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களே, நம்முடைய APO மேடம் ரோஷினி அவர்களே, இந்த மையத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் ஜானகி ராணி, டாக்டர் சுகந்தி, டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய இயற்கை வேளாண்மை விவசாயி டாக்டர் சம்பத்குமார் சார் அவர்களே, உண்மையிலே இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய நம்மளவார் ஆர்கானிக் மெயின் சென்டருடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த பயிற்சி நாங்கள் நடத்தினா கூட இந்த பயிற்சி நடத்துறதுக்கு எங்களுக்கு நிதி உதவி வழங்கின மேடம் அவங்க தான். சரியா, பணம் கொடுத்தும் அவங்க தான், பணம் கொடுத்த புண்ணியவதி அவங்க. நாங்கள் விஞ்ஞானிகள், நாங்கள் பாடம் தான் சொல்லித்தரோம். இந்த நிகழ்ச்சி நடக்குது எங்களுடைய ஒருங்கிணைப்பில். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 21 மையத்தில் இது நடக்குது. சரிங்களா, இந்த ஆண்டு போன வருஷம் இந்த வருஷம் சேர்ந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,741 பேருக்கு இது போல பயிற்சி தரோம். சரிதாங்களா, உண்மையில நீங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இங்கே வந்திருக்கிற மகளிர் அத்தனை பேரும் அதிர்ஷ்டசாலி. நீங்கள் இங்கே இப்போ ஸ்டூடெண்ட் தான் நினைச்சிங்க. சரியா, கல்லூரி மாணவிகள் நீங்களாம் இப்போ அப்படி இருக்கணும். நான் அதுக்காக எல்லாம் சுடிதாரோட வந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் போட்டுக்கணும், தப்பு கிடையாது. ஒரு நல்ல பயிற்சி. நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த வருஷம் அவங்க பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்ற உடனே அவங்க கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி முதல் நிகழ்ச்சி நம்மளுடைய கிருஷி சங்கி நிகழ்ச்சி தான். இந்தியாவில் இருக்கிற அத்தனை இந்த கிருஷி சங்கி என்று சொல்லக்கூடிய இவங்களை அத்தனை பேருடைய அவங்க எல்லாத்தையும் ஆன்லைனில் வர வச்சு அவங்க வாரணாசியில் நேரடியாக மகளிர்களை வர வச்சு மீட்டிங் நடத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. அதனை எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளோட எதிர்காலத்தில் இந்த இயற்கை வேளாண்மை முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் கொடுத்து முதல் ஆரம்பிச்ச நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். சரிங்களா, நம்ம டாக்டர் கிருஷ்ணன் சார் அவங்க சொன்னாங்க, ஒரு காலத்தில் நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படும். கிட்டத்தட்ட 1943 பார்த்தீங்கன்னா வங்காள பஞ்சம் சொல்லி ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தில் ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 20-30 லட்சம் பேர் இறந்துருக்காங்க சாப்பாடு இல்லாமல். 1943 நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு, இட்லி தோசை எப்போ சாப்பிடுவோம்? தீபாவளி பொங்கலுக்கு, இல்லாட்டி யாராவது விருந்தாடி வந்தால் சாப்பிடுவோம். 4 நாள் 4 இட்லி. ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா 4 நாள் கொடுத்தோன்னா 4 இட்லி கிடைக்கும். ஒரு இட்லி அரைக்கிறது அந்த கிரைண்டர் கொண்டு போய் ஏதாவது ஒரு வீட்டில் பொது வீட்டில் கிரைண்டர் பெரிய கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு, அங்கே கொண்டு போய் அரைச்சி வச்சு நம்ம அரைஞ்சுதான் கூட காலையில் 8 மணிக்கு இட்லி வச்சோம்னா காலையில் 5 மணி தான் அரைச்சி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம். இன்ஃபேக்ட் நாங்கள் சின்ன வயசு இருக்கிறப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம அதை கோதுமை பள்ளிக்கூடத்து வேன்ல வண்டி வந்தோடனே எப்படி போய் தூக்கிட்டு வருவோம். அந்த வேன் கொண்டு வந்து அந்த சத்துணவு சாப்பிட்றதுக்கு, கோதுமை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டோம். அவ்வளோ சாப்பாடு கஷ்டம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு காலத்தில் அப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்மளோட உணவு உற்பத்தி பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞானிகள்லாம் நிறைய உரங்கள் போடுங்க, பூச்சி மருந்து அடிங்க, புதிய ரக பயிர்களை செய்யுங்க, அதிக மகசூல் தரக்கூடிய பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்போ நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளும் கடை பிடிச்சி நம்ம நாட்டில் உணவு உற்பத்தி பெருக்கிறோம். இவ்வளோ மக்கள் 140 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருந்தால் கூட நம்ம நாட்டில் பஞ்சம் வராத மாதிரி அடுத்த ஒரு ஆண்டுக்கு நம்ம உணவு கையிருப்பு நம்ம கையில் இருக்கு. சார், அடுத்த கட்டம் நம்ம நடவடிக்கை என்னன்னா, இவ்வளோ பூச்சி மருந்து உரம்லாம் போட்டோம், இதனால பாதிப்பு என்ன பார்த்தா நம்மளோட மண்ணு பாதிச்சிருச்சு, நம்மளோட நீர் பாதிப்படைஞ்சிருக்கு, நம்மளோட சுற்றுப்புற சுகாதாரம் பாதிப்படைஞ்சிருக்கு. குழந்தைக்கு ஒரு தாய்ப்பாலில் கூட விஷம் இருக்கு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நோய் நொடிகள் வருது பாருங்க. கேன்சர் அப்படிங்கிறது ஒரு காலத்துல லட்சத்துல ஒரு ஆளுக்கு இருக்கும், இன்னைக்கு எவ்வளவு கேன்சர் வருது பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான். நாம் இருவர் நமக்கு இருவர்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, இப்ப கடைசியில பாருங்க எவ்வளவு ஆஸ்பத்திரி வளர்ந்துருக்கு பாருங்க. குழந்தைகள் பிறகு ஆஸ்பத்திரி எவ்வளவு ஆஸ்பத்திரி வந்து பாருங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? எல்லாருமே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான். நம்ம உடம்பு திராகத்தியம் இல்லாமல் இருக்கிறது தான். நம்ம இப்ப மண்ணு மலராயிடுச்சு. மண்ணு மலரானதால மனுஷனும் மலராயிட்டுக்கிறோம். அந்த நிலை வரக்கூடாது. இனிமேட்டாவது நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சு நம்ம மண்ணை பாதுகாக்கணும். அதுதான் நம்மளோட தலையாய கடமை. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம்னு பார்த்தோன்னா, நம்ம நல்ல மண் வச்சிருக்கணும், நல்ல நீர்நிலை வச்சிருக்கணும், நல்ல சுற்றுப்புற சுகாதாரம் வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் ஒழிய நம்ம நாடு நல்லா இருக்கிற காலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்ததியை நம்ம பார்க்க முடியும். சரியா, மண் நல்லா இருந்தாதான் மண் வளம் பாதுகாப்பு. மண் நம்ம தாய் மாதிரி, மண் உயிருள்ள ஒரு பொருள். நம்ம மண்ணை தோண்டி பார்த்தோம்னா அதுல மண்புழு இருந்தால் அந்த மண் உயிரோடு அர்த்தம். முதல்ல மழை பெஞ்சு எவ்வளவு மண்புழு வரும், இப்ப இருக்கா பாருங்க. அரசாங்கம் இந்த மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க நம்மளோட மண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணு தாய் மாதிரி.
ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம மண்ணை பாதுகாக்கிறது இயற்கை முறைகள் சொன்னா கூட இன்னொரு பக்கம் தேவையில்லாம வந்து உரங்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே நம்ம பாராட்டணும், நம்ம விவசாயிகளை பாராட்டணும், நம்ம அதிகாரிகளை பாராட்டணும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உரம் பயன்பாடு வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம சுத்தமா வந்து உரத்தை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இலங்கையில பாத்தீங்கன்னா உரம் போடாதீங்க, பூச்சி மருந்து போடாதீங்கன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அதனால சுத்தமா உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டுக்கிறாங்க. அதே மாரி நம்ம வந்து எல்லா ஒரு மருந்து உடனே கட்டுப்படுத்த முடியாது. சரியா? இவங்க வந்து இயற்கை இது பண்ணுங்க, ஜீவாமிர்தம் இது பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட இன்னொரு சைடு வந்து உரங்கள் வந்து பயன்பாடு குறைங்க, பூச்சி மருந்து குறைங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அதுதான் ரொம்ப தலையாய கடமை. தேவையில்லாம உரங்கள் போடக்கூடாது. நம்மெல்லாம் விவசாயிகள், கடவுளுக்கு சமம். நமக்கு மட்டும் உணவு உற்பத்தி பண்ணல, நம்மளை நம்பி இருக்கிற நம்ம நாட்டு மக்களுக்கு உணவு உற்பத்தி பண்றோம். ஸோ மற்றவங்களுக்கு நம்ம உணவு அளிக்கக்கூடிய ஒரு கடவுள் வந்து நம்ம அந்த உணவு வந்து விஷம் இல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் காய்கறி நானும் பார்க்குறேன், நிறைய விவரமா செய்யற மாதிரி ஒரு 10 சென்டில் ஒரு 50 சென்டில் இருக்கிற நெல்லில் வந்து உரம் போடாம பூச்சி மருந்து போடாம விலை வச்சு அந்த நெல் அவங்க வீட்டுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. மற்ற இடத்துல உரம் அதிகமாக போட்டு பூச்சி மருந்து அதிகமாக போட்டு விலைக்கு விற்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. இது வந்து ஒரு புனிதமான தொழில் விவசாயம் பண்றது. அதுவும் குறிப்பா வந்து இன்னைக்கு விவசாயத்துல வந்து மகளிருடைய பயன்பாடு வந்து அதிகமா இருக்கு. மகளிர் தான் விவசாயம் பண்றாங்க அப்படின்னு கருத்து கணிப்புலாம் சொல்லுது. அதனாலதான் வந்து மகளிருக்கு இந்த பயிற்சி கொடுங்க. இந்த சுய உதவி குழுக்கெல்லாம் இருந்தாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப வேகமா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து சரிபாடு இருக்க இல்லாம இருக்கு, அவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் 1994 செய்யாறுல இருந்து வேலை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணேன் நான். அப்போ வந்து இந்த மகளிருக்கு பயிற்சி கொடுப்பல சும்மா ஒரு விளையாட்டு ஜோக்கு ஒரு கதை சொல்லுவேன். நிறைய பயிற்சி லேடிஸ்ல கொடுங்க, லேடிஸ்ல கொடுத்தாதான் இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லுவேன் நான். ஒரு பட்டுப்புடவை கதை சொல்லுவேன் நான். ஒரு அம்மா ஒரு பட்டுப்புடவை வாங்கிச்சான். பட்டுப்புடவை வாங்கினோடனே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பொதுவாக அவங்க லேடிஸ்களோட பழக்கம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அதை உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட காமிச்சு, அடியே இங்கே வா, அது நல்லா இருக்கா, அந்த கூட கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு 2 டவுட்டு. ஒன்று, நல்லா இருக்கா, நம்ம எடுத்த வேலை கரெக்டா, எப்படி டவுட் கிளியர் பண்ணிக்கிற மாதிரி பக்கத்தில் போய் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டு, வா இங்கே பார்த்தியா விஷயம் தெரியுமா, நான் பட்டுப்புடவை வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எவ்வளோ இது 4000 ரூபா, பரவாயில்ல கொடுக்கலாம், தாராளமாக கொடுப்பேன்னு சொன்னா மனசு ஆகும். சரியா? நான் பக்கத்தில் கேட்ட அம்மா சும்மா இருக்காது. அது விஷயம் தெரியுமா, ராஜாத்தி பட்டுப்புடவை இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் நாள் சாயந்தரம் சொன்ன விஷயம் ஆனா வெளியேறதுக்குள்ள அந்த வீதிக்குள்ள பரவிடும். அதனால மகளிர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டுக்கு எப்ப செய்யாத வேலை பார்த்தா அப்ப சொன்ன, இப்ப நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரியா? ஏன் என்னன்னா இப்ப என்ன உண்மையில நானும் பார்க்க தமிழ்நாடு முழுவதும் நான் பயணம் செய்யறேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கேவிகே என்ற சொல்லக்கூடிய கேவிகேக்கெல்லாம் அதிகாரி இயக்குனர் நான் தமிழ்நாடு முழுவதும் பார்க்குறேன். விவசாய மகளிர்கள் பார்க்குறேன். நான் கேவிகே மூலமா நிறைய வந்து கோழி குஞ்சு வாங்கி கொடுக்குறோம், ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்குறோம், மாடுல கண்ணுக்குட்டா வாங்கி கொடுக்குறோம். அதுல எனக்கு முக்கியமா நான் எல்லார்கிட்டையும் சொல்றது என்னன்னா, இந்த எப்படி சிங்கிள் உமன் சொல்லக்கூடிய தனியா இருக்கிற இதுக்கும் ஆண்கள் ஆதரவு இல்லாம இருக்கிற லேடிஸுங்களுக்கு சிங்கிளா இருக்கிற லேடிஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி உதவி பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அந்த விதத்துல இந்த பயிற்சி வந்து உண்மையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க நம்ம மண்ணை பாதுகாக்கணும், நீரை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நம்பி இருக்கிற கால்நடைகள் அதை பாதுகாக்கணும். ஆக இந்த பயிற்சியில், இந்த 5 நாள் பயிற்சியில அருமையான ஒரு டீம் உங்களை தூங்க விடாம வச்சிருப்பாங்க. சரியா? மதியம் சாப்பாடு போடுறீங்களா சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேடிஸுங்க யார் சமைச்சு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம சமைக்காம யார் சமைச்சு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால உங்களை தூங்க விட மாட்டாங்க. பொதுவாக வந்து ஒரு காலத்துல உண்மையிலே இந்த மையம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இது வந்து ரொம்ப நம்ம நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் பல்கலைக்கழகத்துல ஒவ்வொன்றும் வந்து நான் புதுசு புதுசாக செஞ்சுருக்கிறோம். இந்த இயற்கை வேளாண்மை நம்மளால பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, அந்த ஐயா வந்து ரொம்ப காலமா வந்து சொல்லிட்டு இருக்காரு உலகத்துல, இந்த இயற்கை வேளாண்மை போடுங்க, செய்யுங்க, உரம் போடாதீங்க, பூச்சி மருந்து போடாதீங்க, இயற்கை முறையில் விவசாயம் செய்யுங்க. எல்லாமே இருக்கு. இந்த இயற்கை முறையில மருந்து இருக்கு, ஹெர்பிசைட்ஸ் களைக்கொல்லி இருக்கு, இயற்கை உரம் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம கிட்டே நிறைய இருக்கு. தேவையில்லாம வந்து நீங்க உரங்கள் பயன்படுத்தாதீங்க, தேவையில்லாம பூச்சி மருந்து பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தலையாய நோக்கம். என்னுடைய பயிற்சியுடைய முக்கியமான நோக்கம். இதுல வந்து இது நிறைய விளக்கமா சொல்லி கொடுப்போம். ஒரு பயிர் சாகுபடி பண்றப்ப என்ன மாதிரி இயற்கை உரம் போடணும், என்ன மாதிரி இயற்கை முறையில் பூச்சி கட்டுப்படுத்தணும், இயற்கை முறை நோய் கட்டுப்படுத்த பண்ணணும், களை கட்டுப்பாடு,
அப்புறம் வந்து என்ன பண்ண இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஐயா டாக்டர் சம்பத்குமார் சார் இருக்காரு, கிணத்துக்கூட பக்கத்தில் ஒரு தோட்டம், நான் ஒரு தோட்டத்துக்கு போயிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே உடவே ஓட்டலாம் அப்படிங்கிறாரு. அவர் தோட்டத்தில் போனீங்கன்னா அவர் இயற்கை விவசாயி, அருமையாக வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பும் பண்ணது கிடையாது. அப்படியே தென்னை மரம் தன்னால் வளர்ந்து வாழை வச்சுக்கிறாரு, எல்லா வகையான மரங்களும் வச்சுக்கிறாரு. அவருக்கு தென்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய தென்னங்கன்று வச்சிருக்கு. அதனால ஒரு மிகச்சிறந்த விவசாயி கொண்டு வந்துருக்காங்க. நல்ல ஒரு அனுபவத்தான விவசாயி. நாங்கள் விஞ்ஞானிகள் என்னதான் சொன்னா கூட, புத்தகத்துல இருந்து படிச்சு சொன்னா கூட அவரோட அனுபவத்தை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறாங்க. அது மாதிரி கேட்டு தயவு செய்து இது எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இது எல்லாருக்கும் இங்க வந்து பயிற்சி எடுக்கிறது வாய்ப்பு கிடைக்காது. கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்கும். நம்ம வந்து கத்துட்டு போறது மட்டும் இல்லாம இது மற்றவங்களுக்கும் போய் சொல்லிக் கொடுக்கணும். இதே மாதிரி இருந்தோம்னா இன்னும் கிட்டத்தட்ட நிச்சயமா அடுத்த 10-15 வருஷத்துல நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டை நம்ம பார்க்கலாம். இது நோய் நொடி இல்லாத ஆளுங்களே கிடையாது. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. ஏன்னா உலக்கு கிடையாது, அம்மி கிடையாது, எல்லாத்துக்கும் ரெடிமேடா வந்துச்சு. அந்த இஞ்சி இது மட்டும் தான் இடிச்சுட்டு உட்காந்துருவாங்க. சாஸ்திரத்துக்கு அடுப்பு கிச்சன்ல இது வச்சிருப்பாங்க, இது அம்மி வச்சிருப்பாங்க. அதுல அந்த இஞ்சி மட்டும் தட்டி போடுவாங்க. அட்லீஸ்ட் இந்த ரசத்துக்கு மிளகு தட்டி போடுவாங்க. அது கூட இப்ப இல்லை. இஞ்சி பூண்டு தூக்கு பேஸ்ட் வந்துருச்சு. எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இந்த டிவி சீரியல் வந்தது, அதுலயும் குடும்ப சண்டையை தான் காட்டுவான். குடும்ப சண்டை காட்டுறதா தான் பேசாம இருக்கிறாங்க. அதை பார்க்கறதா தான் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை அடிக்கிறது கிடையாது. டிவி மட்டும் இல்லாம இருந்து பாரு, எங்கெங்க போனீங்க? இல்ல அதெல்லாம் விட்டுட்டு அதுதாங்க காலம் மாறி போச்சு. என்னைக்கு நம்ம எல்லாம் இங்க பாருங்க, பெண்கள் வெளியால 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு ஓடிறாங்க, ஆண்கள் தான் பிள்ளைங்க பாட்டு சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல 6 மணிக்கு சாப்பிட்டு 7 மணிக்கு படுத்துவோம். டிவி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 6 மணிக்கு எப்ப பொழுதான உடனே சாப்பிட்டு 6 மணிக்கு சாப்பிட்டு 7 மணிக்கு படுத்துவோம். எப்ப டிவி வந்து நம்ம 10 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சோம். மெட்டி ஒலி வந்தது 9 மணிக்கு என்னதான் போட்டான். சித்தி வந்தது, பெரியம்மா அந்த மாதிரி சொல்லி வந்து 9 மணிக்கு போச்சு, 10 மணிக்கு போச்சு. என்னைக்கு டிவி வந்தது 10 மணிக்கு போட்டோம். என்னைக்கு செல்போன் வந்ததோ 10 தாண்டி போயிடுச்சு. 11 மணி 12 மணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வாழ்ந்துக்கிறாங்க. அதனால அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு நிச்சயமா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியை தராங்க. தயவு செய்து சகோதர சகோதரிகளை நீங்க வந்து இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து இதை கடைப்பிடிக்கணும். இதை நம்ம எல்லாரும் செஞ்சோம்னா உண்மையில ஒரு நல்ல நாட்டை கொண்டு வரலாம். இதை செய்ய முடியுமான்னு சொல்லி யோசிக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சாத்தியமான்னு சொல்லி இது பண்ணாதீங்க. 10 வருஷம் முன்னாடி அப்படிதான் பேசியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் செஞ்சுட்டு வரோம். நிறைய விவசாயிகள் வராங்க. அதனால நிறைய விவசாயிகள் இந்த இயற்கை வேளாண்மை இது பண்றாங்க. இன்னைக்கு வந்து அந்த கருப்பு கவுனி அரிசிலாம் வந்து சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ 150 ரூபாங்க. அதனால குறிப்பா இந்த பெண்கள் மகளிர்கள் வந்து சின்ன குழந்தைகள் வந்து சத்து பற்றாக்குறை அதிகமா இருக்கு. நம்ம உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து பாதுகாப்பானதா இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஃபுட் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு கூட கொஞ்சம் வந்திருக்கு. எதுக்கு எடுத்தாலும் உடனே மாத்திரை சாப்பிடாதீங்க, பேராசிட்டமால் போடாதீங்க. தயவுசெய்து எதுனாலும் இயற்கை முறையில் சமாளிக்க முடியும் அந்த பண்ணுங்க. நான்லாம் காலையில 9 மணிக்கு வீட்டு ஆஃபீஸ் காரில் ஏறி உட்கார்ந்த உடனே கார்ல ஜீரகம் இருக்கு, ஜீரகம் எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். ஆஃபீஸ்ல வீட்டு வரப்ப ஜீரகம் போட்டு பண்ணிட்டு வருவேன். என்னுடைய பர்ஸில் இது வச்சுக்கிறேன். நான் இப்போ கூட வாயில் ஏதாவது மிளகு இது போடு கிராம்பு வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து இயற்கை முறையில் இது. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில் போடுங்க, ஒரு கிராம்பு எடுத்து போடுங்க. சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி உரிச்சு டேபிள்லேயே வச்சிருங்க. எதுக்கு எடுத்தாலும் தைலம் தராதையும் பேராசிட்டமால் போடாதீங்க. சரியா? நம்ம தான் அப்படி இருக்கோம். மற்ற மாநிலத்துக்கு போனீங்கன்னா இப்போ நான் இந்த போன மாதத்தில் லக்னோ போனேன், போன வாரம் இருந்தேன் ஹைதராபாத்தில் இருந்தேன், அதுக்கு முன்னாடி வர ராஜமுதிரில் இருந்தேன். எல்லாம் பார்த்தா காலையில் வந்து சுடுதண்ணி தான் குடிக்கிறாங்க, ஜீரா வாட்டர் குடிக்கிறாங்க. கேரளா போன கூட ஜீரா வாட்டர் தான். நம்ம தான் அப்படி பண்ணுறது கிடையாது. அதனால நம்ம முக்கியமாக வந்து உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். சரியா? சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை பூண்டு குழம்பு சாப்பிடுங்க. எதுக்கெல்லாம் போகிறது பேராசிட்டமால் போடாதீங்க, தைலம் தலைக்கு உட்காந்துக்காதீங்க. அதனால நிறைய வைத்திய முறைகள் இருக்கு. இதெல்லாம் காலையில் நான் இந்த சொன்னேன் இது போட்டுக்குவேன், வெந்தயம். நான் என்னோட இதையும் நான் சொல்றேன். காலையில் எந்த சொன்னேன் வெறும் வயிற்றுல கொஞ்சம் வெந்தயத்தை வாயில போட்டு தண்ணி குடிப்பேன். 1/4 லிட்டருக்கு மேலே குடிப்பேன். 1/2 லிட்டர் குடிக்கணுங்கிறாங்க தண்ணி, நான் 1/4 லிட்டர் குடிப்பேன்.
என்னுடைய பர்ஸில் வந்து ஏலக்காயும் பாக்கெட்டில் இந்த கிராமம் வச்சுட்டே இருக்கணும் நான். அப்பப்பெல்லாம் எப்போ டைம் கிடையாது எடுத்து ஒரு வாயில் போட்டுக்கணும். சரியா? அதனால நம்ம வந்து கொரோனா வந்தப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, சிக்கன் சாப்பிடுங்க, சூப்பு சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க? உடம்பு எதிர்ப்பு சக்தி வரணும், திடகாத்தியம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே போலதான் எந்த நோயுமே வந்து நம்ம வீக்கா இருந்தோம்னா நம்ம தலைவலி வந்தோம், காய்ச்சல் வரும், உடம்பு வீக்கா இருந்தோம்னா. அதே தான் கோட்பாடு தான் மண்ணுக்கும். மண்ணு தெம்பா இருந்ததுன்னா அதுல விளையிற பயிர் தெம்பா இருக்கும். அதுல விளையிற பயிர் சத்தா, மண்ணு சத்தா இருந்ததுன்னா அதுல விளையிற பயிர் வந்து தெம்பா இருக்கும். பயிர் வந்து திடகாத்தியமா இருந்ததுன்னா அதுல உற்பத்தி ஆகிற விளைபொருள் வந்து சத்துள்ளதா இருக்கும். அந்த விளைபொருள் சத்தான பொருள் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம தெம்பா இருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் வந்து பூச்சி வருது, நோய் வருதுங்கிறாங்க. அது எதுக்காக? அந்த பயிருக்கு வந்து அவ்வளோ வீக்னஸா இருக்கு, உரம் இல்லை, சத்து இல்லை. ஆக என்னென்ன இயற்கை முறையில் உங்களுக்கு சத்து கொடுத்து நம்ம பாதுகாக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நிச்சயமா நீங்க கடைப்பிடிக்கிறதுக்கு இல்லாம மற்ற விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கிட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் முறை எங்களுக்கு பண உதவி கொடுத்த இந்த ஊரக வளர்ச்சித்துறைக்கும் மற்றும் நம்ம மத்திய மாநில அரசாங்கங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு நன்றி பாராட்டி விடைபெறும். நன்றி, வணக்கம். விரிவாக்க கல்வி இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. காலத்தின் அருமை கருதி மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு நிதி உதவி கொடுத்து ஆவணம் செய்த விரிவாக்க கல்வி இயக்குனர் அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நம்மிடையே நல்லதொரு உரையை ஆற்றிய ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்கள் மற்றும் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏபிஓ அவர்கள், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிட்டையர்ட் ஜிடி டாக்டர் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி இதை நடத்துவதற்கு ஆவணம் செய்த எங்களுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் எங்களுடைய அணி, எங்களுடைய டீம் வந்து எல்லாருமே இந்த பயிற்சிக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறதுக்கு அதுக்கு முன்னாடியான திட்டங்கள் எல்லாமே எப்படி நடத்தணும்லாம் வந்ததுக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எங்களுடைய டீம் கம்பரைசிங் ஆஃப் எல்லாரும், டாக்டர் ஜானகி மேடம், டாக்டர் சுகந்தி மேடம், டாக்டர் பரமேஸ்வரி, டாக்டர் கவினோ, எல்லாருக்கும் நன்றி. மற்றும் இந்த இதுக்கு வந்து பயிற்சி கொடுப்பதற்காக அவருடைய அனுபவங்களை பகிர வந்திருக்கக்கூடிய டாக்டர் சம்பத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமாக பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் இன்னைக்கு மழை வேற பஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் வீட்டில் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்கிறது எங்களுடைய கடமை. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.